ஆண்டவரும் உலக மீட்பருமாம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்ல நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். கடந்த வாரத்திலே நாம் சிந்திக்கும் பொழுது எது அருவருப்பு என்பதிலே நாம் சிந்திக்க ஆண்டவர் இரக்கம் தந்தார். கர்த்தருக்கு அருவருப்பானவைகளை 7 நிகழ்வுகளை வேதாகமம் நமக்கு முன்னிறுத்தி இருக்கின்றது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க ஆண்டவர் இரக்கம் செய்தார். இதிலே 17ஆம் வசனத்திலே அவையாவன மேட்டிமையான கண் என்று தொடங்கி 2வது அருவருக்கின்ற பாவத்தை அங்கே கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. அதற்கு பொய் நாவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொய் நாவு என்பது அது ஒரு தீய பழக்கம், அது நம்முடைய வாழ்வை கெடுக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சேஞ்சிங் த ட்ரூத் அண்ட் டெல்லிங் இட்ஸ் டிஃபரண்ட்லி என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். உண்மையை மாற்றி கூறுவது, சேயிங் சம்திங் ஹேப்பன் வென் இட் டிட் நாட் என்று சொல்வார்கள். அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், நடக்காத ஒன்றை நடந்த மாதிரியே பேசுவது, அது பொய் சொல்வது. Spreading false information with the intention to deceive, ஏமாற்றும் நோக்கத்தோடு தவறான தகவல்களை பரிமாறிக்கொள்வது. இன்னைக்கு நம்ம கையில் மொபைல் அப்படிங்கிறது மிகவும் மோசமான ஒன்றா செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. கடந்த நாட்களில் நான் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சகோதரி போட்டிருந்தாங்க, 2026 பிப்ரவரி வந்திருக்கு இல்லையா, இந்த 2026 வந்தது இன்னொரு 800 வருஷம் கழிச்சு தான் என்ன செய்யுமா வரும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய பரபரப்பாக போட்டிருந்தாங்க. உண்மை என்ன தெரியுமா? உண்மை என்ன? அது அல்ல, உண்மை அது அல்ல. அப்போ 800 வருஷத்துக்கு ஒரு ஆட்டை தான் இந்த மாதிரி செட்டிங் வருமானா? இல்லை, 25 வருஷத்துக்கு ஒரு ஆட்டை செஞ்சுக்கிட்டே இருக்கும், செட்டிங்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இதான் உண்மை. ஆனால் ஸ்ப்ரெட் பண்ணுறது, தவறான காரியங்களை ஸ்ப்ரெட் பண்ணுறது இன்னைக்கு இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கிறது. ஹைடிங் த ட்ரூத் டு கிரியேட் எ ராங் இம்ப்ரெஷன், உண்மையை மறத்து தவறான எண்ணத்தை உருவாக்குவதை நாம் இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கவனித்து கொண்டு தான் இருக்கிறோம். பொய் நாவு அப்படின்னு சொன்னால் ரொம்ப எளிமையாக சொல்கிறதாங்க பொய் பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்க. தவறான தகவல்களை கூறுறது, மற்றவர்களை ஏமாற்றுவதாக எண்ணி தன்னையே ஏமாற்றி கொள்வது, அதுதான் உண்மை. எளிமையாக சொல்கிறதா இருந்தால் மற்றவங்களை ஏமாத்துறோன்னு நினச்சி நம்மளை ஏமாற்றி கொள்வது தான் இந்த பொய். பொய்கள் என்பது அது பதியும் மணல் போன்றது. ஆங்கிலத்திலே குயிக் சாண்ட் என்று சொல்வார். லைஸ் கேன் பி லைக் குயிக் சாண்ட், தே மைட் சீம் லைக் அன் ஈஸி வே அவுட், பட் தே கேன் சக் யூ இன் டீப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொய்கள் பதியும் மணல் போல அது எளிதான வழியாக தோன்றலாம், ஆனால் அது ஆழத்தில் இழுத்து சென்று உங்களை சிக்கிக்கொள்ள வைத்துவிடும். உண்மை அது கடினமானது, ஆனால் அதுவே சிறந்த வழியாகும். வேதாகமத்தில் இந்த நாவை குறித்து எத்தனை வசனம் சொல்லி இருக்கு, அதில் நமக்கு ரெலவெண்டாக எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கும் பொழுது இங்கே கற்றுத்தரப்பட்டிருக்கின்ற பக்கங்கள் அதிகம். யாக்கோபு என்பவர்களது பொதுவான நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திற்கு நேராக நாம் கடந்து செல்வோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நாவானது சிறிய அவயவமாய் இருந்தோம். இந்த நாக்கு எப்படிப்பட்டது? சின்ன நாக்கு தான், ஆனால் அதில் வசனம் சொல்கிறது பெருமையானவைகளை பேசுவோம். அப்போ அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், சின்ன நாக்கு ஆனால் எவ்வளோ பெருசாக பேசணுமோ அவ்வளோ பெருசாக நீ செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். 6ஆம் வசனத்தில் பாருங்க, நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். என்ன நிறைந்த உலகம்? அநீதி நிறைந்த உலகம். அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக வாசித்தீங்கன்னா, நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் என்ன செஞ்சிடும்? கரைப்படுத்தி விடும். ஃபுல் லைஃபையும் கெடுக்கிறது எதால மட்டும்தான் முடியும்? நாக்கால மட்டும்தான் முடியும், வேற எதாலையும் முடியாது. இதுக்கு அடுத்ததாக கவனிச்சு பாருங்க, ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் அது
கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இந்த நாவு இருக்கையிலே சின்னது தான், ஆனால் அது நெருப்பை போல. இந்த நெருப்பு எப்படி காடை ஃபுல்லாக அழிச்சிருமோ அதை போல இந்த நாவு நம்ம வாழ்க்கையை ஃபுல்லாக செஞ்சிடும், அழித்து விடும். எப்பொழுது அப்படின்னா தவறான காரியங்களுக்கு, தவறான வார்த்தைகளுக்கு நாம அடாப்டட் ஆகும்போது. 8ஆம் வசனத்தின் பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த அடங்காத பொல்லாங்குள்ள சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. இந்த நாவு எப்படிப்பட்டதா? அடங்காது, பொல்லாங்குள்ளது, சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தது. யாக்கோபு 3:3 சொல்லப்பட்டிருக்க காரியம் என்ன தெரியுமா? இந்த நாவு எப்படிப்பட்டது தெரியுமா? முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகின்ற கடிவாளம் போன்றது. குதிரையை எதை போட்டு திருப்பிடுவாங்க? கடிவாளத்தை போட்டு திருப்பிடுவாங்க. மனுஷனுக்கு இருக்கிற நாக்கு இருக்கு பாருங்க, இந்த நாக்கு எவ்வளோ பேசுதோ பேசுறத வச்சு அவங்க முடிவு பண்ணிடுவாங்க, இது இப்படிதான் அப்படின்னு சொல்லி. வேதாகமம் நம்மை மிகவும் தெளிவாய் எச்சரிக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், நீதிமொழிகள் 21:23 நம்ம கவனிச்சோம் சொன்னா, இங்கே தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். பேசுறதுனால பாவத்துக்கு வழிவகுக்கும். நாவு பேசுவதை கவனமா செய்யுங்க, அது பாவத்திலே நம்மை மூழ்கடித்து விடும் என்று இந்த வசனம் சொல்கிறது. நீதிமொழிகள் 12:19 கவனிச்சு பாருங்க. நீதிமொழிகள் 12:19 இங்க மிகவும் தெளிவாக அடுத்த ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா, பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம்தான் இருக்கும். உண்மை அது ரொம்ப நாள் நிற்கும். ஆனால் பொய் அப்படி இல்லை. அது எப்போ உண்மை வந்துட்டோ அப்போ அந்த பொய்யால் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. இன்னைக்கு பொய் தான் அதிகமாக இந்த உலகத்தில். நான் தெளிவாக சொல்கிற காரியம், உண்மை வீட்டு படியை தாண்டதுக்கு முன்னாடி பொய் எதை சுற்றிட்டு வந்துடுமா? உலகத்தை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடும். ஆனால் பொய் நாவுக்கு அதுக்கு எவ்வளோ டைம் அப்படின்னு சொன்னால் ஒரு நிமிஷம்தான். உண்மை வரும் வரைக்கும் தான். உண்மை வந்துட்டுனா பொய்யால் என்ன செய்ய முடியாது, நிலை நிற்க முடியாது. 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் கவனித்து பார்ப்போம். 18:21 சொல்லப்பட்டிருக்க காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுபவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். 2 கனி கிடைக்கும், 2 கனி கிடைக்கும். இதுல வசனம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. 2 கனி கிடைக்கும். என்ன கனி? மரணமும் ஜீவனும். எதன் மூலமா? நம்முடைய ஒரே ஒரு நாக்கு மூலமா. நல்லா புரிஞ்சுக்கணும். மரணமும் ஜீவனும். மரணம் யாருக்கு அப்படின்னா, தீய வார்த்தைகளையும் தீய செயல்களுக்கும் நாக்கை ஒப்பு கொடுத்தவர்களுக்கு மரணம் உறுதி. தேவன் விரும்புகின்ற ஆவிக்குரியவைகளை வளர்த்து கொள்கிறவர்களுக்கு ஜீவன் உறுதி. ஒரே நாக்கு தான், ஆனா 2 காரியங்கள். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் கவனிச்சு பார்ப்போம். நீதிமொழிகள் 16:28 இங்க சொல்லப்பட்டிருக்க காரியம், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான், மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். நாவின் கசப்பு உறவுகளை பிரித்து விடும். ஒரு இடத்துல வேலை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் சொல்றத நம்ம கவனிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாரும் சொல்ற மாதிரி கவனிச்சு நாம இருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறதை ஆலோசித்து நாம் பார்க்க வேண்டும். நாவின் கசப்பு உறவை பிரித்து விடும். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தை தெளிவா இருக்கணும். 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல கவனிப்போம். இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாம். இனிய நாவு தேனாக மருந்தாக உறவை வலுப்படுத்துவதற்கு இது பயன்படும். இயேசு கிறிஸ்து நாவை பத்தி ஏதாவது பேசியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்த்தோம்னா, மத்தேயு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 36ஆம் 37ஆம் வசனத்துல மிகவும் தெளிவாக கற்று தந்திருக்கிறார். மத்தேயு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல்
12ஆம் அதிகாரம் 36, 37 நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். உன் வார்த்தைகளினால் நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினால் குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். எங்க போய்? நியாய தீர்ப்புல. இந்த உலகத்துல உள்ளவங்க நம்மளை பார்த்தா சொல்லுவாங்க, அவங்க இருந்தாங்கன்னா அந்த இடம் எப்படி இருக்கும் தெரியுமா, அப்படியே சிரிக்க வச்சிருவாங்க எல்லாத்தையும். மற்றவர்களை கடினப்படுத்தி, மற்றவர்களை நாம தேவையில்லாம பேசி சிரிக்க வச்சுட்டு நம்ம போயிடலாம், பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. புரிந்து கொள்ளலாம். நாவு அப்படிங்கிறது சும்மா சாதாரண வார்த்தை இல்லை. அது பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா லெட்ஜர் இருக்கு. ஒருவேளை நம்ம கேள்வி கேட்கலாம், இதெல்லாம் ஆண்டவர் கணக்குல வச்சிருப்பாராக்கும். நாம புரிந்து கொண்டவர்கள் அவ்வளவுதான். வேதாகமம் மிகவும் தெளிவாய் சொல்கிறது, என் தலையில் இருந்து ஒரு முடி உதிர்றதுக்கு முன்னாடியே நம்ம என்னைக்காவது முடிய எண்ணிருக்கோமா? இல்லை. நம்ம தலையில் எத்தனை முடி இருக்குன்னு அவருக்கு தெரியும். உடனே அரை மோட்டா தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு எவ்வளோ இருக்கு. அவரை ஈஸி என்றது ரொம்ப ஈஸி. அப்படியா? எல்லாருக்கும் என்றது ரொம்ப ஈஸி அவரை பொறுத்த வரைக்கும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தின் பின்பகுதி. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தின் பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசுங்க. நல்ல வார்த்தை உண்டானால். எனக்கு நல்ல வார்த்தைக்கு இருக்கிறத விட கள்ள வார்த்தைக்கு தான் நிறைய பேர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மருந்து கசக்குமா? கசக்காத. மருந்துன்னா கசக்கத்தான் செய்யும். மருந்து கசக்கலை அப்படின்னு சொன்னா அது மருந்தே இல்லை. உண்மைதானே? ஐயா தேனை நீக்கலாயா, அப்போ அது மருந்து கிடையாதா நீங்க கேட்டீங்கன்னா, தேனுடைய சுபாவம் வேறு, மருந்தின் சுபாவம் வேறு. ஔஷதம் என்பது வித்தியாசமானது. இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளால முடிஞ்சா நல்லது செய்ய முடியும்னா நல்ல வார்த்தைகளை பேச பழகி கொள்ள வேண்டும். பிள்ளைகள் முதல்ல பொய் சொல்லும் போது சொல்ல வேண்டிய ஒரு காரியம், நீ அழியணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா பொய் சொல்லிக்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். சின்ன பொய் தானே, பெரிய பொய் தானே. வேதாகமம் சிறிய பொய் பெரிய பொய் என்று பட்டியலிடவில்லை. வேதாகமத்தில சின்ன பொய் பெரிய பொய்னு எந்த பட்டியலும் கிடையாது. ஆண்டவர் நீ சின்ன பொய் தானே சொன்ன கொஞ்சோண்டு, நீ பெரிய பொய் தானே சொன்ன கொஞ்சம் அதிகம் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யறதில்லை, பட்டியலிடவில்லை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் ஆண்டவர் மிகவும் தெளிவாக சொல்கிறார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். இன்னைக்கு யார் கூட நம்ம நிற்கிறோம்? சத்தியத்து கூட நம்ம நிற்கிறோமா? சத்தியத்திற்காக நிற்கிறோமா? அது எதுக்கு ஊர்வம்பு? எல்லாரும் எங்க நிற்காங்களோ மொத்த கூட்டமும் எங்க நிற்கும் அங்க நின்றுட்டு போயிடுவோம். அவங்க என்ன பேசுறாங்களோ அதுபடியே நம்மளும் பேசிட்டு போயிடுவோம். வேதாகமம் மிகவும் தெளிவாய் சொல்கிறது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், அதற்கு மிஞ்சினது அது தீமையினால் உண்டாயிருக்கும். எப்போ உங்க வார்த்தை உள்ளத உள்ளதுன்னு சொல்லலையோ அப்ப அது என்னதுதான்? தீமை. தீமையினால் உண்டான ஒன்று. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல அப்போஸ்தலன் பவுல் ஒரு காரியத்தை மிகவும் தெளிவாய் குறிப்பிடுகிறார். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்றார், பொய்யை களைந்து அவனவன் பிறனுடன் மெய்யை பேச கடவன். என்ன செய்யணுமா? பொய்ய களைஞ்சிரணுமா, மெய்ய பேசணுமா. ஆனா இன்னைக்கு பொய்ய களைகிறதுக்கு பதிலா பொய்ய பேசுறவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? பெருகி கொண்டு இருக்கிறார்கள். நடக்காதத நடந்த மாதிரியே சொல்லி அதுக்கு ஏத்தாப்புல ஒரு 4 காரியத்தை வேற என்ன செஞ்சுக்கிடுவாங்க? பில்டப் பண்ணிக்கிடுவாங்க. ரொம்ப எளிமையா சொல்றேன்னு, எளிமையா நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒரு காரியம், நம்ம பேசாத ஒண்ண நம்ம பேசணும்னு சொல்றதுக்கு 4 பேர் இருந்தா போதும். நான் ஆதாரம் கேட்டேன், நான் பார்த்தேன், அது எப்படி
நாங்கள் சொல்லாமல் இருந்திருப்போமா, நாங்கள் சொல்லாமல் இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு பேசணும்னா ஒரு சத்தம் உயர்த்தின உடனே ஆமாம் அது அப்படித்தான் அப்படின்னு சொல்லி கேட்கிறவர்கள் பெருகி கொண்டிருக்கின்ற காலம். வேதாகமம் என்ன சொல்லுது தெரியுமா? நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பானது. பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பானது. முன்னால நின்று அழகா பேசுவாங்க, பின்னால போய் என்ன செய்வாங்க, அது அப்படிலாம் இல்லை, சும்மா அது இது. ஒருவேளை நிறைய சம்பவங்களை என்னால் சொல்ல முடியும். சம்பவங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது, அது நமக்கே தெரியும். முன்னால் நின்று சொல்லும் போது சொல்லுவாங்க, ரொம்ப தெளிவாக சாதாரண ஒரு உதாரணத்தை சொல்லிடுறேன். அயர்வாள் கல்யாணத்துக்கு எங்கள் வீட்டில் எவ்வளோ வாங்கினா தெரியுமா? யாரையும் குற்றப்படுத்துறதுக்காக பேசலை, யாரையும் குற்றப்படுத்துறதுக்காக பேசலை. எவ்வளோ வாங்கினா தெரியுமா? அவ்வளோ வாங்கிட்டார், இவ்வளோ வாங்கிட்டார். 5 வருஷம் சங்கம் நீங்கள் ஒழுங்காக கட்டலைன்னா 5 வருஷம் சங்கம் கட்டுங்கன்னு அயர்வாள் சொல்லியிருப்பாரு. ஏன் 5 வருஷம் கட்டணும்? அதுதான் உங்களுக்கான நியதி, அதை கட்டுங்கன்னு சொன்னா அயர்வாள் கட்டவர் இல்லை. எங்கள்கிட்ட எத்தனை லட்சம் வாங்கினா தெரியுமா, எவ்வளோ வாங்கினா தெரியுமா, பில்லு எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா பில் இருக்காது. ஏன் தெரியுமா? எந்த 1 ரூபாய் வாங்கினாலும் அதுக்கு என்ன செஞ்சிருப்பேன்? பில் போட்டிருப்பேன். நான் பில் போடுறதுனால அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னா, ஐயாவுக்கு சும்மா சொன்னா போதும் பார்த்துக்கலாம். நான் என்னை வச்சு ஏன் உதாரணம் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பானது. ஏன் தெரியுமா அருவருப்பானது? அதே நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பாருங்க, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. நம்ம உடனே கேள்வி கேட்போம், அப்படின்னா பேசுறவங்க என்ன ஆகும், பேசுறவங்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தல் 21:8 ஆண்டவர் ஒரு பெரிய பட்டியலே வச்சிருக்கிறார். பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அல்லேலூயா. பொய் சொன்னா இங்கதான் போகணும், நரகத்துக்கு தான் போகணும். நரகத்துல அக்கினியும் கந்தகமும் இருக்கிற இடத்துக்கு தான் போகணும். ஐயா கிறிஸ்தவங்க யாரும் பொய்யே சொல்லலையா ஐயா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். கிறிஸ்தவங்க எல்லாரும் பொய் சொன்னாங்களா சொல்லலையான்னு எனக்கு தெரியாது. நீங்க பொய் சொல்லாதவங்களா இருக்கீங்களாங்கிறத யோசித்துக்கிடுங்க. மற்றவர்களை ஒப்பிட்டு பார்ப்பதற்கான கண்ணாடி அல்ல இது, என்னை நான் சீர் செய்து கொள்வதற்கான கண்ணாடி. நாம யோசிக்கணும், இதெல்லாம் நடக்குமா, இப்படிலாம் செஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா, வேதாகமம் ரொம்ப தெளிவா 2 சம்பவங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. முதல் சம்பவம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து நம்ம கவனிக்க முடியும். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் முதல் 40 வசனங்கள்ல நம்ம இந்த சம்பவத்தை பார்க்கிட்டோம். ஆதியாகமம் 27 முதல் 40 வசனங்கள்ல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். இந்த சம்பவம் நமக்கு நல்லாவே தெரியும். என்ன சம்பவம்? என்ன சம்பவம்? யார் கூப்பிடுறா? யார் கூப்பிட்டா? யாரை கூப்பிட்டாங்க? ஈசாக்கு கூப்பிட்டாரு. யாரை கூப்பிட்டாரு? ஏசாவை கூப்பிட்டாரு. ஏசா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது யார் கவனிச்சா? பொதுவாகவே நம்ம புரிந்து கொள்ளணும், கணவனும் மனைவியும் பிள்ளைகள் 2 பேர் இருக்காங்கன்னா இது உன் பிள்ளை இது என் பிள்ளை இப்படி இருக்கவே கூடாது. 2 பிள்ளை இருக்குன்னா 2 நம்ம பிள்ளை அப்படிங்கிற எண்ணம் இல்லைன்னா ஒரு கண்ணில் என்ன வச்சிருவோம்? வெண்ணையை தான் வைப்போம். இன்னொரு கண்ணில் நான் யாரையும் குற்றப்படுத்தலை, வேதாகமும் அதுதான் சொல்லுது. 2 பிள்ளைகள். சிலர் சொல்லுவாங்க ஈசாக்கும் ரெபேக்காலும் போல ஆசீர்வாதமா இருக்கு. நான் தயவு செய்து சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? ஈசாக்கும் ரெபேக்கா வாழ்க்கையில பிரச்சனைக்கு காரணமே யாருதான்? இந்த ரெபேக்கால் தான். ஏன் இதை சொல்றேன்னா, வேதாகமத்திலே சொல்லப்படுகின்ற பெயர்கள்ல பிரச்சனை இல்லை, அவர்களுடைய வாழ்வு அப்படி இருந்திருந்தாலும் மனம் திரும்பி கிறிஸ்துவுக்காக நற்கந்தமாய் மாறியவர்களும் உண்டு. அதுக்காக பெயர் சொன்னவங்க எல்லாருமே அப்படி மோசமானவங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு வர்றதுக்கு இல்லை. ஒரு சிறிய பாவம் அது பெருக 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 குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வரும் அப்படிங்கிறத நம்ம இங்க கவனிக்கணும்.
வேதாகமத்தில் அநேக சம்பவங்கள் நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. பொதுவாக நம்ம சர்ச்சில் தேவ கோபாக்கினை கூறல் அப்படிங்கும்போது ஒரு பகுதியை எடுத்து வாசிப்போம். எங்க இருக்குன்னு தெரியுமா? அது எங்க இருக்குன்னு தெரியுமா? இருக்கியா பைபிள்ல தான் is truly saying it will be in the Bible. உபாகமம் 27ஆம் அதிகாரத்துல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப தெளிவா கற்றுக் கொடுத்திருப்பார். உபாகமம் 27ஆம் அதிகாரத்துல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 18வது வசனத்துல கவனிச்சு பாருங்க. குருடனை வழி தப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு ஐயர்வாள் சொல்வார். நீங்க எல்லாரும் என்ன சொல்லணும்? ஆமேன். 19ஆம் வசனம் வாசிங்க. பரதேசி, திக்கற்றவன், விதவை ஆகிய இவருடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். ஆமேன். தகப்பனையும் தாயும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். எல்லைக்குறியை மாற்றுகிறவன் சபிக்கப்பட்டவன். இது அவ்வளவு ஒரே குடும்பத்துல நடந்துச்சு. எங்க நடந்துச்சு தெரியுமா? இந்த ஏசா வீட்டுல நடந்துச்சு. நியாயத்தை புரட்டுகிறவனாய் இந்த யாக்கோபு மாறியிருந்தான். 27ஆம் அதிகாரம் 15-16 வசனத்துல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, ரெபக்காள் வீட்டுல தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த குமாரனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய குமாரனாகிய யாக்கோபுக்கு உடுத்தினாங்க. ஏன்? யாக்கோபு கிட்ட நல்ல ட்ரெஸ்ஸே இல்லையா? யாக்கோபு கிட்ட நல்ல ட்ரெஸ்ஸே இல்லையா? எதுக்காக ஏசா ட்ரெஸ் எடுத்தாங்க? நியாயத்தை புரட்டுவதற்கு. எந்த நியாயத்தை புரட்டுவதற்கு? அப்பா பக்கத்துல கூப்பிட்டு ஒருவேளை தொட்டு பார்த்தாருன்னு வச்சுக்கேன், உன் கையில ஃபுல்லா முடி இருக்கணும், அதுக்கு ஆட்டு தோலை கட்டிக்க. உன் ட்ரெஸ் அவர் மோந்து பார்த்தாருன்னா அந்த ட்ரெஸ் எப்படி இருக்கணும்? அந்த பையன் எப்படி, மூத்த பையன் எப்படி இருந்தானோ அதே வாடை அடிக்கணும். சரியா? அப்படின்னு சொல்லி பக்கா பிளானு. பொய் என்பது ஒரு நிமிடத்திலே சொல்லப்படுவதல்ல. அது முழுவதுமாய் சித்தரிக்கப்பட்டு வளர்ந்து பெருகி எங்கே? இருதயத்துக்குள்ள கடந்து குழம்பி நம்ம கிட்ட கேட்டா என்ன பதில் சொல்லணும்? என்னை கொண்டு போய் ஒரு நேரம் கோர்ட்ல விட்டுருந்தாங்க. நமக்கு பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அங்கே கொண்டு விட்டுருந்தாங்க. உண்மை அதுதான். குறுகாட்டூர் பாஸ்டேட்ல ஒர்க் பண்ணும்போது அந்த அம்மா செயின் அடிச்சுட்டு போயிட்டாங்க. செயின் அடிச்சவனை பிடிச்சிட்டாங்க. கொண்டு போய் கோர்ட்ல விடுச்சு. உங்க கண்ணால இந்த சம்பவம் நடந்ததை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்காங்க. அந்த நேரத்தில் நானும் ஐயர்வாலும் சர்வீஸ் நடத்திக்கிட்டு இருந்தோம். பொய் சொல்ல முடியுமா? முடியாது. அப்படியே அமைதியாக நின்னேன். அவரு இப்படி தலையாட்டுறீங்களா, இப்படி தலையாட்டுறீங்களா அப்படின்னாரு. நான் ரெண்டுக்குமே தலையாட்டலை. அப்படி பார்த்தாரு. சரி, சாட்சியங்களின் அடிப்படையில் இவர் பார்த்தது உண்மை என்று யார் சொல்லவே இல்லை. நான் பேசவே இல்லை. அங்கே நிற்கிற வக்கீல் அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. ஐயா பார்த்தீங்களா, எங்கால் சொல்லிட்டாரியா, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. பைபிள் மேல கையை வச்சு நம்மளால சொல்ல முடியுமா? ஒரு வார்த்தை சொல்லாம அமைதியா நின்றுட்டு இருந்தேன். என் கூட யோசுவான்னு ஒரு தம்பியை கூப்பிட்டு போயிருந்தாங்க. அந்த தம்பி அதுக்கு அடுத்தால ஏற்றி இருந்தாங்க. அவங்க கேட்டதுக்கெல்லாம் ஆமா 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 ஆமா. இல்லை என்ன எல்லாத்துக்கும் ஆமா போட்டு ஓம்பாட்டுக்கு வந்துட்டேன். அவன் என்ன கேள்வி கேட்டான்னு எனக்கு தெரியாது. நான் ஆமா ஆமா சொன்னா என்ன விட்டுருவாங்க. நன்றாய் உணர்ந்து கொள்ளுங்கள். இன்று ஆமா சொல்றவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க, உண்மையை சொல்றவங்க குற்றவாளியா மாறிடுவாங்க. ஆனா வேதாகமம் என்ன சொல்ல தெரியுமா? நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். எந்த நியாயத்தை புரட்டுறான்? அவன் ட்ரெஸ் இல்ல. அவன் தெளிவா சொல்லலாம், ஏமா என் ட்ரெஸ்ஸத்தா நானே அப்பா கிட்ட போறேன், ஏப்பா நீங்க ஏசாவை ஆசீர்வதிக்கேன்னு சொன்னீங்களாமே, என்னையும் ஆசீர்வதிச்சிருங்க. முடிஞ்சு போயிருக்குமா இல்லையா? ஐயா இங்க வாங்க, நீங்க காலையில உங்க மூத்த மகனை கூப்பிட்டு ஏதோ ஆசீர்வாதம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. நான் கேட்டேன். சரியா? என் காது விளங்காத காதுன்னு உமக்கே தெரியும். வாரம் எந்தையும் பிள்ளைய ஆசீர்வதியும். முடிஞ்சிருக்குமா? முடிஞ்சிருக்காது. ஏன் இந்த தவறான சிந்தைகள்? ஏன் பொய் சொல்ல வேண்டும்? பையன் கேள்வி கேட்கான், அப்பா சத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சிட்டாருன்னா, இல்ல அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவன் ஆசீர்வாதம் தந்தா உனக்கு, சபிச்சா எனக்கு. எங்க விளங்கும் குடும்பம்? ஆசீர்வாதம் தந்தா பையனுக்கா, சபிச்சா வீட்டமாக. ஏன் தெரியுமா? சபிச்சா நானும் என் வீட்டையாவும் சேர்ந்தான் சாவணும். எவ்வளவு தெளிவான பிளான் பாருங்களேன்.
நம்ம நினைக்கிறோம் வாயிலிருந்து சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் நியாயத்தை புரட்டப்பட்டாலும் அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறிவிடும் என்று. வேதாகமம் மிகவும் தெளிவாய் சொல்கிறது, நியாயத்தை புரட்டினான்னா அவனுக்கு சாபம் தான். 22ஆம் வசனத்துல கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அப்பா சொல்றாரு, அவனை பார்த்து கூப்பிடுறாரு. அவன் பக்கத்துல போனவன அவனை தடவி பார்க்காரு. யார? குருடனை வழி தப்ப போகிறவன் சபிக்கப்பட்டான். அப்பா தடவி பார்க்காரு, முடியிருக்கு. உடனே அப்பா சொல்றாரு, சத்தமோ யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின். நான் இவ்வளவு நாள் எனக்கு காது கொஞ்சம் கேட்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப கண்ணும் தெளிவா இல்லை, அதனாலதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி யார் பேசிக்கிட்டு இருக்கா? அப்பாவை பேசிக்கிட்டு இருக்க வச்சிருக்கான். குருடனை வழிதப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அந்த பக்கத்துல குழி இருக்குன்னு தெரிஞ்சும் உழுதுட்டு போகுது, நமக்கு என்ன அப்படின்னு போனா சபிக்கப்பட்டவன். சொந்த அப்பா கிட்ட சொத்து வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக அப்பா கிட்ட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? பொய் சொல்லி கொண்டிருக்கிறார். பொய் சொல்வதற்கு முழு காரணம் யாருதான்? தகப்பன் அல்ல. ஏன் தகப்பன் அல்ல அப்படின்னு சொல்றேன்னா, அவங்க அப்பா அவனை இன்னொருத்தனை வளர்ப்பே வித்தியாசம். எல்லாம் போ, நாடோடியா சுத்து, எங்க வந்துடாத, வீட்டு பக்கமே வந்துடாத, நீ வெளியே எங்க சோவர போவியோ போயிரு, வீட்டுக்குள்ள வந்தா உனக்கும் உங்க அம்மைக்கு என்ன செய்யாது, ஒத்தே போவாது. பிள்ளைய கெடுக்கிறது அம்மாவும் அப்பாவும் சேர்ந்துதான். ஒருத்தன் ஒரு பிள்ளைய கெடுத்துட்டான், இன்னொருத்தன் இன்னொரு பிள்ளைய கெடுத்தான். இவன் பக்கத்துல உட்காந்து அம்மாவுக்கு பானை விலைக்கு கொடுத்து, அம்மாவுக்கு சோறு பொங்கி கொடுத்து, அவனை கொடுத்து அப்படித்தான் சொல்லப்படுது. அவன் கூடாரவாசி. ஏசா அப்படி இல்லை, அவன் பாட்டுக்கு போவான், காட்டில் அடிப்பான், கொண்டு வருவான். கொண்டு வந்து அவன் வந்து நிற்கும் போது தம்பிக்காரன் அழகா கூப்பிட்டு சொல்லுவான், ஏன்னா நம்ம கூழு பாத்தியா சூப்பரா இருக்கும் அப்படின்னு. அவன் வயிற்று பசியில் வந்தவன், ஏன் கொஞ்சம் ஊத்தேன். உடனே அண்ணன் கேட்கான், என்ன கேட்கான்? உன் சொத்துல பாதியே என்கிட்ட தந்துடணும். ஐயோ அப்படி எதுவும் போடலையா? சேஷ்ட புத்திர பாகம் என்பது பாதி. இவனுக்கு 4, அவனுக்கு 4, அவனுக்கு 8 இருக்கும். அதான் கணக்கு. ஏசாவுக்கு 8, இவனுக்கு 4. இப்ப அவன் கேட்கான், பாதி தந்துருவியா? எதுக்கு? ஒரே ஒரு கூழுக்கு. ஏன் பாவியா, இப்படி தெரிஞ்சிருந்தா என் அண்ணனுக்கு நான் கூழ் ஊத்தியே அவனை வளர்த்திருப்பேனே அப்படிங்களோ? வேதாகமம் ரொம்ப தெளிவா எச்சரிக்கிற காரியம் என்ன தெரியுமா? அந்த கூளை வாங்கி குடிச்சிட்டு கூளா சொல்லிட்டு போயிட்டான், வச்சிக்கோ. இப்ப பதறிட்டு அலையிறான். அவன் பேர் கரெக்டு தான்ப்பா, அவன் ஏமாத்துறான்ப்பா. அவன் ஏமாத்துறதுக்கு காரணம் யாருப்பா? அவன் வளர்ப்பு சரியில்லை. இங்கே எல்லைக்குறி மோற்றப்படுகிறது, எல்லைக்குறி ஒற்றி போடப்படுகிறது. ஏசாவின் கைகளை போல அவனுடைய கைகளை மாற்றி இருக்கின்றான். ஏசாவின் வஸ்திரத்தை போல தன்னுடைய வஸ்திரத்தை மாற்றி இருக்கிறான். 27 கவனிச்சு பாருங்க. அவங்க அப்பா சத்தத்தை வச்சுலாம் அவனுக்கு ஆசீர்வதிக்கல, பக்கத்துல கூப்பிட்டு மோந்து பார்த்து, ஏலா நீ என் மூத்த மோகன் தான்ல, அந்த வாசனை அப்படியே இருக்கு. இந்த பிளான்லாம் யார் போட்டு கொடுத்தது? முழுக்க முழுக்க பொய் சொல்லல. நீ பொய் சொல்லு, ஒரு பொய் சொல்லி நீ நல்லா இருந்தா அம்மாவுக்கு தானடா ஆசீர்வாதம். நீ ஒரு பொய் சொல்றதுனால உனக்கு என்ன பிரச்சனை வந்துடும் நினைக்க? எந்த பிரச்சனை வந்தாலும் அம்மா இருக்கேன். கடைசியில் நடந்தது என்ன தெரியுமா? தவறான வழிமுறைகளை பின்பற்றிய யாக்கோபு குறுக்கு வழியிலே சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் பெற்றுக்கொண்டான். 25ஆம் வசனத்துல பாருங்க, அவன் பொய் எவ்வளவு பெரிய பொய் சொல்றான் தெரியுமா? இல்ல இவ்வளவு சீக்கிரத்துல எப்படிலாம் கொண்டு வந்தா? உங்க ஆண்டவர் தான் நான் போன உடனே எதை கொண்டு வந்துட்டாரு? வேட்டையை தந்தார். இப்ப யார் வரைக்கும் பொய் பெய்யாச்சு? ஆண்டவரையும் சேர்த்து பொய்யோட சேர்த்து விட்டா அவன் சத்தியமா ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லியாச்சுன்னா நம்ம ஏசப்பா பிள்ளை அப்படியா? இல்லை. நம்முடைய வார்த்தை வேண்டுமானால் கிறிஸ்துவை சொல்லுகிறதா இருக்கலாம், வாழ்க்கை கிறிஸ்துவை சொல்லுகிறதா இருக்க வேண்டும். சில நேரத்தில் நம்ம யோசித்து பார்க்கணும், ஏன் இப்படிலாம் நடக்குது, ஏன் இப்படிலாம் பேசுறோம், கொஞ்சமாவது யோசித்து பார்க்கணும். பொய் நாவுக்கான காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் மீது நம்பிக்கை இல்லாமை. யார் மேல நம்பிக்கை இல்லாம? கர்த்தர் மீது நம்பிக்கை இல்லாமை.
கர்த்தர் மீது நம்பிக்கை எப்படி இல்லாமல் போச்சு அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்ச ஒரு புரோட்டா கடை உண்டு. ரொம்ப அருமையான ஒரு கடை, எப்போவுமே நல்ல ஒரு கடை. அந்த கடைக்கு போயிருக்கும்போது ஒரு நாள் மதியம் நானும் எங்கள் மாமாவும் போயிருந்தோம். அவங்கக்கிட்ட என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்போ அவங்க சொன்ன ஒரு பதில், ஐயா எல்லாம் இருக்குது, மட்டன் சிக்கன்லாம் வேணாம், எப்போ தான் வேணும், சாயந்தரம் தான் கிடைக்கும், இப்போ இருக்காது அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கடைக்கு உள்ளே இருந்தால் ஒரு பையன் ஓடி வந்து சொல்கிறான், மட்டன் அங்கே வச்சது இருக்கலாப்பா அப்படிங்க. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், தம்பி மட்டன் வச்சது இருக்குன்னு சொல்லு, ஆனால் அது இன்னைக்கு வச்சதுன்னு என்ன செய்யாத, சொல்லாத. ஒரு கடையில் நடந்த ஒரு சம்பவம். அப்போ நான் ஐயர்வாலும் கிடையாது. அவங்க சொன்ன அந்த சம்பவம் என்ன அப்படி ரொம்ப உறுப்பிச்சு. அவங்கக்கிட்ட கேட்டேன், ஏன் இப்படி சொல்கிறீங்க, மற்றவங்களா இருந்தால் அதை விற்றுருப்பாங்கல்ல. அதுக்கு அவர் சொன்ன ஒரு காரியம், அப்படி விற்று நான் ஆசீர்வாதமாகணும்னு அவசியம் இல்லையா, இன்னைக்கு உள்ளது இன்னைக்குன்னு சொல்லுவேன், இது நேற்று உள்ளதுன்னா நேற்று தான் சொல்லுவேன். ஒரு பொய் சொன்னா அவருக்கு 40 ரூபா கூட கிடைக்கும். ஒரு பொய் சொன்னா 2 2 40 40 80 ரூபா கூட கிடைக்கும். அவர் அந்த பொய்ய சொல்ல மாட்டேன், ரொம்ப தெளிவா சொல்றாரு, சால்னா இருக்கு, பரோட்டா இருக்கு, சாப்பிடனா சாப்பிடுங்க, இல்ல மட்டன் வாங்கினா நேற்று உள்ளது சூடு பண்ணி தருவான், சாப்பிட்டுக்கிடுங்க. அதுக்கு நீங்க எனக்கு 1 ரூபா கூட செய்ய வேண்டாம், தர வேண்டாம்னு சொன்னாரு. அங்கதான் கடைசி. உணர்ந்து கொள்ளுங்க. இவன் பதில் சொல்றான், இல்ல உனக்கு எப்படி இவ்வளவு சீக்கிரத்துல கிடைச்சுனா, உங்க ஆண்டவர் தான் என்ன ஆசீர்வதிச்சாரு, போன உடனே டவக்குன்னு பிடிச்சேன், டவக்குன்னு அடிச்சேன், சமைச்சேன், கொண்டு வந்துட்டேன். அப்படியா, சரி இப்ப என்ன செய்யணும், சாப்பிட்டதெல்லாம் எனக்கு தந்துருங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஆசீர்வாதம் தாங்க. அப்பாவுக்கும் ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாருங்கிறது மறந்துட்டு, பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாருங்கிறது மறந்துட்டு. ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம் கொடுத்திருந்தார் தெரியுமா, எடுத்து பாருங்க தெரியும். 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எப்பவுமே சொல்லிட்டாருங்கிறத அதில் கவனிக்கணும். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து புரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேர்ப்பான் என்றார். யார் சொன்னா? ஆண்டவர் எப்பவுமே சொல்லிட்டாரு. வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே யாருக்கிட்ட சொன்னார் தெரியுமா? ரெபேக்கால்கிட்ட தான் சொன்னார். ரெபேக்கால்கிட்ட தான் ரொம்ப தெளிவா சொன்னாரு, ஏம்மா உனக்குள்ள 2 பிள்ளைகள் இருக்கு, உன் மூத்த பையன் இளைய பையனுக்கு சேவகம் பண்ணுவான். இது யார் சொன்னது? ஆண்டவர் சொன்னது. யார் மறந்துட்டா? யார் மறந்துட்டா? ரெபேக்காள் நீட்டா மறந்துட்டாப்ல. சத்தியம் முக்கியமா தெரியல, ஆண்டவர்கிட்ட போய் கேட்க போனது முக்கியமா தெரியல, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது மறந்துட்டு அப்படின்னு சொன்னா பிள்ளைகளின் வாழ்வு சீரழிவை சந்திக்கும். இங்க நடந்த சம்பவம் அதுதான். 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு நேரம் போங்க. 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 26:3, ஆதியாகமம் 26:3. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை யார்கிட்ட சொல்றாரு? ஈசாக்கு கிட்ட சொல்றாரு. முதல்ல ரெபேக்கா கிட்ட சொல்றாப்ல. ரெபேக்கால்கிட்ட ரொம்ப தெளிவா சொல்றாப்ல, ஏப்பா உன் பையன் 2வது பையன் நல்லா இருப்பான், மூத்தவன் 2வது பையனுக்கு அடிமையா இருப்பான் இப்படின்னு ஆண்டவர் முதல்ல முடிச்சிட்டாரு. இப்ப 2வது இந்த ஈசாக்க கூப்பிட்டு சொல்றாரு, ஏப்பா நான் சொல்றேன்ல நீ கேட்கல, ஆபிரகாமை நான் எப்படி ஆசீர்வதிச்சனோ அந்த உடன்படிக்கையின்படி உன் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆசீர்வாதம் மாறிட்டு உன் 2 பிள்ளைகளும் சகமா ஆக்கிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. யாருக்கு அது பிடிக்கல? ஏன் ஏசாதான் பெருசா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஈசாக்கும், ஏன் யாக்கோபு தான் பெருசா இருக்கணும்னு சொல்லி ரெபேக்காலும் செயல்பட்டு தேவன் விரும்பாததை செய்கிறவர்களாய் மாறினார்கள். நீதிமொழிகள் 10:22 அருமையான ஒரு வசனம் உண்டு. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். வேற யாரும் தர முடியாது.
வேற யாரும் தந்துவிட முடியாது. ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லாம உலக மனிதர்கள் மேல நம்பிக்கை வச்சு ஓடி போய் நான் அவங்க கிட்ட சிலுவை வாங்கிக்கிட்டேன்னா ஆசீர்வாதம் ஆகிருவேன், இவங்க முன்னால போய் நான் தோத்திரம் போட்டு வந்தா நான் நல்லா இருப்பேன், இதெல்லாம் நினைக்காதீங்க. வேதாகமம் சொல்லுது ஆண்டவர் தான் ஆசீர்வதிக்க முடியுமே தவிர வேற ஒருத்தரும் நம்மளை என்ன செஞ்சிட முடியாது, ஆசீர்வதித்து விட முடியாது. போய் சொன்னா பொருளாதாரத்தில் உயர்த்தப்படலாங்கிற ஒரு குறுக்கு வழியை யோசித்தாங்க. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல கவனிச்சு பாருங்க. நீதிமொழிகள் 28:20. ஐசுவரியன் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கணைக்கு தப்பான். ஆனா அதுக்கு முந்தின வசனம் ரொம்ப முக்கியம். அந்த வசனத்துல முன்பகுதி ரொம்ப முக்கியம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யம் மட்டும் ஆகணும்னு நினைக்கிறவன். அப்படின்னா என்ன, உண்மை இல்லாம ஐஸ்வர்யத்தை மட்டும் சம்பாதிச்சிடணும்னு நினைக்கிறவன் என்ன தப்ப மாட்டான், ஆக்கணைக்கு தப்பாம இருக்க மாட்டான். 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. நீதிமொழிகள் 20:6. ஆண்டவர் யாரை தேடுறாரா? உண்மையுள்ளவனையோ கர்த்தர் என்ன செய்கிறாரு, தேடிட்டு இருக்காரு. உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? உலகத்துக்கு முன்னாடி நீட்டா நேர் முழங்கால் போட்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 சொல்லுகிறவர்கள் மாத்திரம் பரலோகத்துக்கு போவாங்கன்னு நினைச்சாங்கன்னா நீங்க பண்றீங்க தப்பு. பல பாஷையில பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்நிய பாஷையில நிரம்புறாங்க, அவங்க பொய் பேச மாட்டாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தப்பு. மனுஷங்க அவனும் மனுஷன்தான், யோசிக்கணும். பிள்ளையாம்னு ஒருத்தர் இருந்தான், நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். பிள்ளையாம் அப்படித்தானே? பிள்ளையாம் முதல்ல யார்கிட்ட போய் நின்னா, நிமித்தம் பார்ப்பதற்காய் போனான். இன்னைக்கும் கிறிஸ்தவங்க நிமித்தம் பார்க்குறவங்க இருக்காங்க. வீட்டை விட்டு தாண்டும் போது பூனை வந்துடக்கூடாது, பானை வந்துடக்கூடாது. ஐயையோ இன்னைக்கு விளங்காது, நீ போனா எங்க விளங்கும்? கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து ஜபம் பண்ணாம அவனையும் இவனையும் பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து தண்ணி குடிச்சிட்டு போனா சரியாயிரும் நினைக்கிற கிறிஸ்தவனே, வேதாகமம் மிகவும் தெளிவாய் சொல்கிறது. பிள்ளையாம் நிமித்தம் பார்த்தான், முடியல. திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா நான் சொல்ற மாதிரி அவனை ஆசீர்வதிச்சு மட்டும் அனுப்பிடு அப்படின்னு சொல்றாரு. இவன் கொஞ்சம் இருங்க, நான் பார்க்கேன் ஏதாவது கிடைக்கான்னு பார்க்கேன். மனம் மாற அவர் மனுபுத்திரர் அல்ல, அவர் சொன்னார்னா சொன்னதுதான், அதுல எந்த மாற்றமும் இருக்காது. 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்ப்போம். 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கும் பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும். ஆண்டவர் எங்க இருக்காரு? ஆண்டவர் எங்க இருக்காரு? அந்திரேயா ஆலயத்துல மட்டும் இல்ல, wherever we are walking, wherever we are speaking, wherever we are spending our time, God be with us. இந்த உலகத்துல எந்த மூலையில நின்னாலும் கர்த்தர் காண்கிறவராய் இருக்கின்றார். அது வனாந்தரமா இருந்தாலும் ஆகார பத்தி என்னமா பிரச்சனைன்னு கேட்பாரு. உப்பரிகளை ஒருத்தன் நின்றுட்டு இருக்கா, டேய் உனக்கு உப்பரிகள் என்னடா வேலை கேட்டாரா கேட்கலையா? அன்னைக்கு கேட்கல, ஆனா அடுத்த நாளே உணர்ந்து செஞ்சாச்சாரு, கேட்க வச்சாரு. நன்றாய் உணர்ந்து கொள்ளுங்கள், அவருடைய கண்களுக்கு மறைவானது எதுவும் இல்லை. அவருடைய கண்கள் இந்த உலகம் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது. எனக்குன்னு உண்மை உள்ளவன் எவன் இருக்கான்? இன்னைக்கு பொய் பேசுறவங்க பெருந்து போயிட்டாங்க, அவங்க பொய் பேசுறாங்க அதனால நான் பொய் பேசுறேன். இல்ல 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 இல்ல, பொய் நாவை கர்த்தர் அருவருக்கின்றார். சங்கீதம் 53:2 நேராய் கடந்து செல்வோம். சங்கீதம் 53:2 ரொம்ப அருமையான ஒரு வசனம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். He is seeing us. கணவனாக நீங்கள் நடப்பதை அவர் கவனிக்கிறார், மனைவியாக நீங்கள் பேசுவதை அவர் கவனிக்கிறார், கணவனும் மனைவியும் சேர்ந்து குடும்பத்தை சீரழிக்கிறதை அவரை கவனிக்கிறார். பொய் நாவை அவர் அருவருக்கிறார். ஐயா இதுதான்யா, இவ்வளவுதான்யா அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்றவங்க இருக்காங்களான்னு சொல்லி ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எங்க உட்கார்ந்து நம்ம கூட உட்கார்ந்து. அவர் அங்க இருக்காரியா, அவர் அங்க இருந்து இங்கெல்லாம் பார்க்கவே முடியாதியா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. கடந்த நாட்கள்ல நேற்றைய தினத்துல ஒரு குண்டை போட்டு ஒரு மனுஷன் பதுங்கு குழியில போயிருக்கிறவன், அவன் குடும்பம் காலி.
அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தான், நம்ம உள்ள போய் பதுங்கிக்கிட்டோம், நம்மளை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்காக நான் சப்போர்ட் பண்ணலை. ஒருத்தன் போட்டானே அவன் நல்லவன்னு சொல்ல வரல. ஒரு குடும்பம் காணாம போயிருச்சு, அதை அழிச்சதுல அங்க இருக்கிற யாரும் உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லை. மனுஷன் ஒரே ஒரு பொய், அந்த பொய் அவர்களை அழிவுக்கு நேராய் வழி நடத்தி கொண்டிருக்கிறது. விளைவு எப்படிப்பட்டதா இருந்துச்சு தெரியுமா? யாக்கோப, ஐயா என்ன அம்மா காப்பி போட்டேன், அம்மா காப்பிக்கு கூட வடை வச்சிருக்கேன், அம்மா காப்பி கூட பயிரை வச்சிருக்கேன் சொல்லிக்கிட்டு இருந்த அம்மா யாரை பிரிய வேண்டியிருந்துச்சு? மகனை பிரிய வேண்டியிருந்துச்சு. இஃப் யூ ஆர் டூயிங் ராங் திங்ஸ் இட் வில் ரிஃப்ளெக்ட் சடன்லி. ஏன்னா நம்ம இருக்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது நிறைவை கொண்டு வந்து விடாது. தாயும் பையனும் அப்படி கிடந்து உருண்டு, எம்மா உனக்கு நான் பாத்திரம் விளக்கி வச்சம்மா சோறு பொங்கனேமான்னு சொன்னவன் இப்ப எங்க ஓட வேண்டியிருந்துச்சு? உயிர் தப்புவதற்காக ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அவங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? எந்த சூழ்நிலையிலையும் உன்னை திருப்பி நான் கொண்டு வருவேன்னு சொன்னா ரெபேக்கா. கொண்டு வர முடிஞ்சிச்சா? ரெபேக்கா செத்து போனது கூட இந்த யாக்கோபால வர முடியலங்க. ஒரு சொத்து, அந்த சொத்து தான் முக்கியம். இப்ப யார் வரல? ரெபேக்கால அடக்கம் பண்ணும்போது மாமனார் வீட்டில இருந்து யார் வந்ததா வேதாகமம் நமக்கு என்ன செய்யல, கற்றுத்தரவில்லை. இப்ப இருக்கிற மாதிரி அன்னைக்கு வச்சிருந்து அவங்க பாதுகாத்து அவங்களை காமிச்சாங்களா காமிக்கலையானா எனக்கு தெரியாது. ஆனா வேதாகமம் சொல்லுது, ரெபேக்காலை அதற்கு பின்பாக யாக்கோபு என்ன செய்யல, பார்க்கல. எத்தனை வருஷம் திரும்ப வீட்டுக்கு வரல? என் கணக்கு குருட்டு கணக்குல பார்த்தா குறைஞ்சது 21 வருஷத்துக்கு மேல எங்க வரல, வீட்டு பக்கமே வரல. 21 வருஷம் மாமா வீட்டுல தான். எத்தனை முறை சம்பளத்தை மாத்தினாங்க தெரியுமா? 10 times. ஒரே ஒரு நேரம் அண்ணனை ஏமாத்தினா 5 நேரம், அடுத்தால ஒரு நேரம் ஏமாத்தினா அடுத்த 5 நேரம். இட்ஸ் டபுள்ட். See the realities. சொத்துக்காக ரொம்ப வைராக்கியமா இருந்த யாக்கோபு இப்போ பயந்து போய் யாரை பார்க்கறதுக்கு? எத்தனை வருஷம் கழிச்சு? 25 வருஷம் கழிச்சு பார்க்க வாரான். வரும்போது அவனுக்கு சொல்றாங்க, ஏலா உங்க அண்ணன் 400 பேரை கூட்டம். 400 பேரா? உடனே பார்த்தான், ஏல எங்க வா, வேலைக்காரி பெண்ணு எல்லாம் முன்னாலப்பா. யார் பிள்ளை? யாருடைய பிள்ளை அது? சுயம். வேலைக்காரின்னா இலக்காரமா? அப்ப எதுக்கு உனக்கு 4? அதுவும் உன் பிள்ளை தானுங்கிற உணர்வு இல்லைல்ல. பொய், ஒரு பொய் உன் சகோதரனை கூட நேருக்கு நேர் பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருந்துச்சுன்னா நீங்கள் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. கடினமா இருக்கலாம் வார்த்தை, ஆனால் வசனத்தை கற்றுக் கொடுக்கிறது யாரு? நீங்க யோசிக்கலாம், இதெல்லாம் ஐயா அப்படியே சும்மா அது பாட்டு விட்டுட்டு இருக்காரு. மொத்தமா எழுதி வச்சிருக்கு. எத்தனை நாள்ல எழுதியிருக்கேன் அப்படின்னா 1 வாரத்துல எழுதியிருக்கேன். இதில் பெரிய விஷயம் என்னன்னா, அடுத்த வாரத்துக்கு இப்பவுமே பேச ஆரம்பிச்சாச்சு. ஆண்டவரே என்ன டீலிங்கு, ஆண்டவர் இப்பவுமே 10 பக்கத்துக்கு தந்தாச்சு. அதான் உண்மை. அடுத்த வாரத்துக்கு சொந்தமான ஒரு சூழ்நிலையில், சுகமான ஒரு சூழ்நிலையில் அவனால் வசிக்க முடியாதபடி வனாந்தரத்துல போய் அப்பா கூட இல்லாம அண்ணன் கூட இல்லாம வனாந்தரத்துல படுத்து கிடந்து என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு கிடக்கும் போதுதான் அவன் எதை பார்த்தான்? ஏறுகிறதும் இறங்குகிறதையும் பார்த்தான். வாழ்க்கை மாறிச்சா? இல்லை. வாழ்க்கை மாறிச்சா? இல்லை. போய் உங்களை தூரப்படுத்தும். யாரை விட்டு? உங்கள் உண்மையான அன்பரை விட்டு ஆண்டவரை வச்சு தூரப்படுத்தும். 2வது, உங்க நேசத்தை என்ன செய்ய முடியாது? பரிமாறிக்கொள்ள முடியவே முடியாது. அடுத்த காரியத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்லப்படுற காரியம். இங்க எல்லாம் வந்த உடனே அவன் நிம்மதியா இருந்தானா? இல்லை. இப்ப திரும்பி வாரான். திரும்பி வரும்போதும் பயந்து பயந்து வாரான். எங்க அண்ணன் எனக்கு என்ன செய்வானோ? ஆனா அண்ணன் என்ன செஞ்சான் தெரியுமா? ஓடி வந்து கட்டி பிடிச்சு, ஏலா தம்பி எப்படி இருக்கா, அடிச்சு கொள்ள வேண்டியவன் வந்து அரவணைக்கிறவனாய் மாறி இருந்தான். அன்பு தம்பியுடைய பாசத்தை அவன் இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லி யோசித்தான். சிலர் கடினமா பேசுவாங்க, ஆனா அவங்க கிட்ட என்ன இருக்கும்? உண்மையான அன்பு இருக்கும். ஆனா கடினமா பேசுறது நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏல என்கிட்ட நீ தானே அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அடிச்சா, இங்க வா அப்படின்னு சொல்லி அடிச்சானா? இல்லையே. அவன் சொல்றான், தம்பி வா, அண்ணன் இத்தனை பேரை விட்டுட்டு போறேன். இவன் சொல்றான், இவனை விட்டுட்டு போனா இவன் நம்மளை காலி பண்ணிடுவான்.
ஏன்னா நீ முன்னால போனேன், நான் முன்னால போ, நீ முன்னால போ, நீ முன்னால போ, நான் பின்னால வரேன். போனானா வாழ்க்கையில கடைசி வரைக்கும் முன்னால யாக்கோபினால் போக முடியவில்லை. எப்பெல்லாம் உங்க குடும்ப ஃபங்க்ஷனுக்கு நீங்க பிந்தி போறீங்களோ அப்போ உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு, if you reached earlier no problem, if you combine with everyone no problem. அவர்கள் உங்களை அவமதித்திருந்தாலும், அவர்கள் உங்களை மரியாதை குறைவாக நடத்தி இருந்தாலும் நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் என்பதை விதைத்து விடுங்கள். இரண்டாவது சம்பவத்தை சொல்லி முடிக்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்க காரியம் என்ன தெரியுமா? யார் சொத்து அது? யார் சொத்து? அனனியா சப்பிரால் உள்ளது. அவங்க சொத்தை அவங்க வித்தாங்க. வித்துட்டு 2ஆம் வசனம் சொல்லுது, தன் மனைவி அறிய ஒரு பங்கை என்ன செஞ்சுதான் வஞ்சித்து வச்சான். பைபிள் சொல்லுதா சொல்லலையா? சொல்லுது. சரி, ஏன் இது நடந்துச்சு அப்படின்னு சொன்னா 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாரும் தங்கிட்ட இருக்கிறதெல்லாம் வித்து கொண்டு போய் யார்கிட்ட கொண்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க? ஊழியக்காரத்தை கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஐயா வச்சுக்கிடுங்கய்யா, இதை வச்சுக்கிடுங்கய்யா, எங்ககிட்ட இருந்து இவ்வளவு இருந்துச்சியா, இவ்வளோத்தையும் நான் தந்துட்டேன், வச்சுக்கிடுங்கய்யான்னு எல்லாம் கொண்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கொடுக்கும்போது அங்க நாம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் பரிசுத்தமானவர், கர்த்தர் பரிசுத்தமானவர் 100% அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா பாவத்தை அவர் என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. பொய் சொல்வது கர்த்தருக்கு எதிரானது. நீங்க மற்றவனுக்கு எதிராக தான் நான் பேசிட்டு இருக்கேன் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத இடத்துல எப்படி அன்பு கொண்டுருவ? ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசுறார். பொய் சொல்றியா? எனக்கு பிடிக்காது. ரைட், முடிச்சிட்டார். கர்த்தர் அனைத்தையும் அறிந்திருக்கிறார், எதையும் யாராலும் மறைத்துவிட முடியாது. அதை தம்முடைய தாசர்கள் மூலமாக வெளிப்படுத்தி விடுவார். ஊழியக்காரங்க யாராகவும் இருக்கட்டும், எக்ஸோ ஒய்யோ நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இது யாருக்கு தெரியும், அந்த ஊழியக்காரங்க தெரிஞ்சிருவா போகுது. இப்பவும் சொல்றேன், இந்த ஊர்ல என்ன நடக்கு அப்படிங்கிறத படம் காட்டுறதுக்கு தேவனால முடியுமா? முடியாது. யார் யாரெல்லாம் என்னென்ன பேசிட்டு இருக்காங்கன்னு ஆண்டவரால் சொல்ல முடியுமா? முடியாது. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் போன கண்ணை மூடிக்கிட்டு உலகம் இருட்டுன்னு. நோ, நெவர். உங்கள் முன்பதாக பொய் சொல்வதற்கு நான் அனுப்பப்படவில்லை. கர்த்தர் சொன்னதை சொல்ல வேண்டியது என் மேல் உள்ளது. கர்த்தரின் தண்டனை பயமுறுத்துறதுக்கு கிடையாது, மனம் திரும்புதலுக்கு ஏற்றதானது. கர்த்தர் தண்டனை கொடுத்தாருன்னா அது பயமுறுத்துறதுக்கு இல்லை, அது மனம் திரும்புதலுக்கு ஏற்று, பயமுறுத்துவதற்காக. அனனியா சப்ரால் 2 பேரும் சேர்ந்து பொய் நாவுக்கான காரணம் என்ன தெரியுமா? முதல் காரியம் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் யார் தெரியுமா? ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையில் 2 பேர் அந்த ஊழியக்காரங்க கூட நின்னாங்கன்னா அவங்க யார் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்க வாயிலிருந்து என்ன வந்துச்சு? பொய் வந்துச்சு. அன்னைக்கு ரட்சிக்கப்படாதவங்க யாரும் ஆராதனைக்கு வர மாட்டாங்க. அன்னைக்கு ரட்சிக்கப்படாத யாரும் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு வரல. ரட்சிக்கப்பட்டிருந்தவன் இருந்த எல்லாத்தையும் வித்து கொண்டு போய் படைச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் படைச்சுக்கிட்டு இருந்தாங்க, இவனும் படைக்க போனான். இவன் நினைச்சா, எதனால இப்படி நினைச்சான்னு சொல்லி வசனம் சொல்கிறது. சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? யாருக்கு இடம் கொடுக்கிறது? சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறது. ரியலி இந்த லெந்து காலத்தில் 40 நாளில் பைபிள் வாசிங்கன்னு சொன்னோன்னா என் கூட சேர்ந்து 100க்கும் மேலே ஒரு குரூப் ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்களும் படிக்கையா நிறைய பேர் வாட்ஸ்அப்லாம் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. நான் அனுப்பிட்டேயா, நான் பார்த்துட்டேயா, நான் முடிச்சிட்டேயா, நான் ஒரு வாரம் லீடாக போய்கிட்டு இருக்கேயா, ஒரு நாள் பிந்தி போய்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் மெசேஜ் போடுறதுக்கு ஆள் இருக்கு. ஐ எம் ஆஸ்கிங் யூ பீப்புள், வாட் அபவுட் 320 days? 45 நாள் இதில் கழிச்சுக்கிடுங்க. 320 நாள் நீங்கள் என்ன செய்தீர்கள்? 320 நாள் ஆண்டவரை ஏமாத்துனீங்கல்ல, ஆண்டவர் கொடுத்ததை போய் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா? கேட்ட நேரம் இல்லை. இப்பொழுது வந்த நேரம். ஏன் 320 நாள் இல்லை? வருஷத்துக்கு 3 நேரம் என்னால் பைபிள் வாசிக்க முடியுதுன்னா 3 நேரம் மொத்தமாக வாசிக்கிறத சொல்லலை, மேலே இருந்து கீழே வரைக்கும் வாசிக்கிறத சொல்றேன். சிலர் நானும் 3 நேரம் வாசிக்கேன். என்னைக்கு? 1ஆம் தேதி, அடுத்த 31ஆம் தேதி, இடையில லெந்தில் ஒரு நாள். இந்த 3 நேரத்தை நான் சொல்லலை. வருடத்தில் 3 முறை வேதாகமத்தை வாசிக்க பழகிக்கொள்ளுங்கள். 3 நேரம் கண்டிப்பாக முடிச்சிடணும்.
இங்க நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? பொய் சொல்லும்படி சாத்தானுக்கு இடம் கொடுத்தார்கள். யாருக்கு இடம் கொடுக்குறவங்க முன்னால வர முடியாது. சாத்தானுக்கு இடம் கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா? அவங்களால அவங்களே நினைச்சாலும் எதை பேச முடியாது? உண்மையை பேச முடியாது. அல்லேலூயா. இதான் முதல் அடையாளம். ரெண்டாவது அடையாளம் என்ன தெரியுமா? சேர்ந்து வர முடியாது. ரெண்டாவது அடையாளம் சேர்ந்து வர முடியாது. அது எப்படியா சேர்ந்து வர முடியாது? நீங்க எப்படி கண்ண மூடிட்டு அடிக்க அப்படின்னா, புருஷன் சர்ச்சைக்கு வந்துட்டானா பொண்டாட்டி எங்க வரல? சர்ச்சைக்கு வரல. எத்தனை மணி நேரம் கழிச்சு சர்ச்சைக்கு வந்தா தெரியுமா? 3 மணி நேரம் கழித்து. கணவனும் மனைவியுமா சேர்ந்தா 3 மணி நேரம் கழிச்சு தான் யார் வந்து சேர்றா? இந்த அம்மா வந்து சேருது. எதுக்கு? வித்ததெல்லாம் நீ ஒழிச்சு வச்சுக்கோ, நீ அங்கே வீட்டில் இருந்துக்கோ, நான் சர்ச்சுக்கு போயிட்டு நல்ல பிள்ளையா அட்டண்டன்ஸ் போட்டு நான் வந்துடுறேன், நீ அதுக்கப்புறம் எங்கே போயிரு, நீனும் நல்ல பிள்ளையா கோயிலுக்கு போய் நானும் மாவரைச்சேன்னு சொல்லி நீனும் மாவரைச்சி விட்டுட்டு எங்கே வந்துரு? சர்ச்சையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துரு. 2 பேரும் சர்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கே போகலை? வீட்டுக்கே போகலை. 4ஆம் வசனம் சொல்கிறது, ஊழியருக்கு என்ன தெரிஞ்சா போயிட போகுது அப்படிங்கிற எண்ணம். அவருக்கு என்னத்தை தெரிஞ்சிடும்? பேதரு அவர் வாட்டுக்கு அவரே மறுதளிச்சவர் தான். நானும் கேள்விப்பட்டிருக்கேன் தெரியுமா? அவர் ஆண்டவரை மறுதளிச்சாராம். ஆமாம், அவரும் நமக்கு வயிறுவாளா அப்படின்னு சொல்லி யார் பேசியிருப்பா? அனனியாவும் சப்ராலும் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. நடந்த சம்பவம் தெரியுமா? பேதர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, ஏய் என்கிட்ட நீ பொய் சொல்லலை. யார்கிட்ட பொய் சொல்ற? தேவனிடத்தில் பொய் சொன்னாய். இந்த அதிகாரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரணம் என்ன தெரியுமா? அது உங்களுக்குரியதே ஆனாலும் பொருத்தனைன்னு பண்ணிட்டீங்கன்னா பொருத்தனை என்ன செஞ்சிடாதீங்க, மாற்றி விடாதீங்க. அது வேதாகமாக வாசிக்கிறதா இருக்கலாம், ஜெபம் பண்ணுறதா இருக்கலாம், சர்ச்சுக்கு போகிறதா இருக்கலாம். ஒரு சிலரை நான் பஜாரில் வச்சு கேட்டேன், பேசிக்கிட்டு இருக்கும்போது, என்னப்பா சர்ச்சு பக்கமே வர முடியுங்க, கம்யூனியன் சர்வீஸே எடுக்க முடியுங்க. அதுக்கு அவர் என்கிட்ட பதில் சொல்கிறார், 3 நேரம் தானே வரணும், நான் கரெக்டாக 3 நேரம் கம்யூனியனுக்கு வந்துடுவேன் தெரியுங்களா அப்படின்னாரு. நான் சொன்னேன் 3 நேரம் மண்ணள்ளி கொடுக்கும். என்னையா இப்படி பேசுறிய? நான் உங்ககிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, ஆராதனைக்கு நீ 3 நேரம் உள்ள வந்து உட்கார்ந்து கம்யூனியன் எடுக்கியா எடுக்கலையான்னு ஆண்டவர் பார்க்கறத பற்றி பேசலைன்னா, நீ எடுத்த உடன்படிக்கை என்ன தெரியுமா? திடப்படுத்தல் ஆராதனையில உன் கையில இருக்கிற காடை எடுத்து வச்சுக்கிட்டு அங்க இருக்கிறதுபடி நான் தினந்தோறும் எப்பொழுதெல்லாம் ஆராதனை நடக்கோ அந்த பரிசுத்த திருவிருந்துல பங்கு பெறுவேன் என்று வாக்கு கொடுத்தது யாரு? நீங்க. ஐயரோட அவர் இருக்க வரைக்கும் நான் வரமாட்டேன். நான் சொல்றேன், நான் இருக்க வரைக்கும் நீங்க வரமாட்டீங்க. நான் போனதுக்கப்புறம் நீங்க இருப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நானே இருப்பேனா இல்லையாங்கிறது 2வது விஷயம். வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாய் கவனிக்கிறதா இருக்க வேண்டும். விளைவு எப்படிப்பட்டதா இருந்துச்சு தெரியுமா? வேதாகமம் சொல்கிறது 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து இப்படி ஜீவனை விட்டது யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி விட்டார் ஆவிய? இதாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளணும்னு ஒப்பு கொடுத்தார். இவன் தான் பண்ணினது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், இனி என்னால் இந்த உலகில் சர்வே பண்ண முடியாதியா, என்ன மன்னிச்சிடும் சொல்லி விழுந்தான், செத்து போனான். 3 மணி நேரம் கழிச்சு இன்னொரு அம்மா சர்ச்சைக்கு வருது. அந்த அம்மா கிட்ட இவர் கேள்வி கேட்கிறார், ஏமா இவ்வளவுக்கு தானம்மா வித்தியா? ஆமா. யார் செத்து போனது யாருக்கு தெரியல. கணவன் மரித்து 3 மணி நேரம் ஆயும் ஒரு மனைவிக்கு தெரியல அப்படின்னு சொன்னா அவ மனைவியா வாழ்ந்துட்டு இருக்காளான்னு எனக்கு தெரியல. ஆமா சத்தியமா ஏசப்பாவுக்கு மேல ஒரே அடி. அவரை ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு ஏன் இவ்வளவு இப்படி நீங்க ஒருமனப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னாரு. அவளும் அவருடைய பாதத்தில் விழுந்து ஜீவன். 2 பேருக்குள்ள ஒரே ஒரு ஒற்றுமை என்ன தெரியுமா? ஒன்று போல போய் சொன்னாங்க, ஒன்று போல போய் சேர்ந்துட்டாங்க. ஹல்லேலூயா. அதில் வசனம் சொல்லுது, அவ கணவனுடைய அந்த வாலிபர்கள் அங்கே வந்து அவங்க நிற்காங்க, இவ அடுத்தால விழுறா, இவளை கொண்டு போய் அடுத்தால அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. 2 அடக்காரதுன்னா ஒரே நாளில் 3 மணி நேரத்துக்கு உள்ள நடக்கும். வசனம் சொல்கிறது, மேலும் ஒரு வாய்ப்பு அவளுக்கு கொடுக்கப்பட்டது. 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதை வாசிக்கும் போது நான் சிரிச்சேன், அதனால நான் இப்போ சிரிக்கிறேன். என்ன தெரியுமா? அவளுடைய புருஷனுக்கு அருகிலே அவளும் அடக்கம் பண்ணப்பட்டார். வஞ்சித்து எடுத்த பங்கை அனுபவிக்க 2 பேரும் ஜீவனோடு இல்லை. இந்த நிகழ்வு கர்த்தருடைய பரிசுத்தத்தையும் நீதியையும் நமக்கு கற்றுத்தருகிறது. பொய் சொன்னா யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். பொய் சொன்னா
அவர் தம்முடைய ஊழியக்காரங்களுக்கு சொல்லுவாரா? நிச்சயமாக சொல்லுவார். நான் சொல்கிறது பொய் தானா பொய் இல்லையான்னு யாரை வச்சு பேசுவார்? ஊழியக்காரங்களை வச்சு பேசுவார். பேசும்போது இந்த 2 பேரும் ஒரே ஒரு காரியம் செஞ்சுருக்கலாம். ஐயையோ பேதுருவையா, நாங்கள் அப்படி நினைக்கல, எங்களுக்கும் கொஞ்சம் இருக்கட்டுமே நினச்சி செஞ்சோம், எடுத்து வச்சோம். வித்தது உண்மைதான், வித்தது அவ்வளவுக்கு இல்லை, ஒரு பங்கு என்கிட்ட என்ன செய்யுது இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அனனியா திருந்துவதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அனனியா என்ன செய்யல? பயன்படுத்தலை. ஆனால் இந்த அனனியா ஒரு தெய்வ மனுஷன். எப்படி தெரியுமா தெய்வ மனுஷன்? தான் தப்பு பண்ணிட்டேன், ஊழியக்காரன் அதை தனக்கு உணர்த்திட்டான்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்தில் விழுந்து என்ன செஞ்சு போனான்? இதுக்கு மேல ஒரு பொய் சொன்ன ஒரு மனுஷன் இந்த சர்ச்சுக்கு இருந்தாங்கிறத என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாதுயா அப்படின்னு சொல்லி மாறிட்டு போனான். ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பொய் நாவு கர்த்தர் அருவருக்கின்ற காரியம். நியாயத்தை புரட்டுவதை ஆண்டவர் அங்கீகரிப்பதில்லை. எல்லைக்குறியை ஒற்றி போடுவதை ஆண்டவர் அங்கீகரிப்பதில்லை. குருடனை வழிதப்ப செய்கிறதை ஆண்டவர் அங்கீகரிப்பதில்லை. மற்றவங்களை குருடனா மாத்திரவங்களை ஆண்டவர் அங்கீகரிக்கிறதே இல்லை. நீ எதுக்கு கிடந்து பைபிள் ஆசிரியடாக்கா வாசிக்காத, விட்டுரு. யார் என்ன கேட்டுவா? என்ன கேட்டுற முடியும்? குருடனை வழிதப்ப செய்கிறீர்கள், குருடனாய் மாற்ற முயற்சிக்கிறீர்கள். எல்லைக்குறியை மாற்றி போடுவது. எந்த எல்லைக்குறியை மாற்றுவது? ஏன் நீ சர்ச்சுக்கு இத்தனை மணிக்கு வந்தாதான்னு இருக்கா? சிலர் சர்வீஸ் முடிச்சுட்டு போகும்போது இப்படி மணியை பார்த்துக்கிட்டே போவீங்க. நான் கேட்கேன், 9 மணி சர்வீஸுக்கு என்னைக்காவது 9 மணிக்கு உள்ளே வரமா? இல்லை, 9:10 வரைக்கும் அது பாட்டுக்கு சிலுவை பிடிச்சிட்டு ஒரு ஆள் நிற்க வேண்டியிருக்கு. மைக் வச்சாச்சா? ரைட்டு. எல்லாம் வச்சாச்சா? சரி, ஆரம்பிச்சிருவோமா? கோயில்கிட்ட மணி அடிங்க அப்படின்னு சொல்லி மணி அடிச்சு வரும்போது 10 நிமிஷம் பிந்தி வர முடியும். போகும்போது கம்யூனியன் சர்வீஸ் 7 மணிக்கு ஆரம்பிச்சு 7:30க்கு முடிச்சிடுறேன். அதுக்கு அந்த 7:29க்கு முன்னாடி ஓடி போகிறவங்க நிறைய இருக்காங்க. நான் கேட்கேன், வேற யார் போய் போடுங்க. அப்படியாவது நீங்கள் வாரீங்களேன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் அப்படியே முந்தி போய் ஒரு நிமிஷத்தில் என்ன செஞ்சிட போகிறீங்க? கர்த்தருடைய சமூகம் மிக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஈசாக்கு ரெபேக்கா அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருந்ததா? வேதாகமம் நமக்கு என்ன செய்யலை? அனனியா சப்பிரா அவங்க பிள்ளைகள் எப்படி இருந்தாங்கன்னு பைபிள் எனக்கு சொல்லித்தரல. ஆனால் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும், பொய் சொல்கிறவன் குடும்பமாக இருந்தாலும் உருப்பட்டதா சரித்திரம் இல்லை, தனிநபராக இருந்தாலும் ஆசீர்வாதமாக இருந்ததா சரித்திரம் இல்லை. ஆண்டவரே, நாவானது சிறிய அவயவமாக இருந்தாலும் பெருமையானவைகளை பேசுகிறது. நான் என் முழு சரீரத்தையும் உமக்குள்ளாய் அர்ப்பணிக்கின்றேன். பொய்யை கலந்து அப்பா நான் மெய்யை பேசுகிறவனாய் என்னை வணைந்து கொள்ளும் என்று அர்ப்பணிப்போம். மத்தேயு 5:37 சொல்லப்பட்டபடி உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுகின்ற கிருபையை எனக்கு என்ன செய்யுங்க தாங்க. அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நன்மை நாங்கள்